ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சுவையான டேஸ்டியான சப்பாத்தி கொத்து பரோட்டா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பரோட்டா அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை டெய்லி சாப்பிட்டா கண்டிப்பாக ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் உடம்புல. அது டேஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு பக்கம் அன்ஹெல்த்தி ஃபுட்டு தான். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் சாப்பிட தோணும். அப்படி உங்களுடைய பிள்ளைங்க இல்லைன்னா நீங்கள் ரொம்பவே விருப்பப்பட்டீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொத்து பரோட்டா நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மைதா பரோட்டாவே எடுத்துக்கிற மாட்டீங்க. ஸோ வீட்டில் சப்பாத்தி ரொம்பவே மிஞ்சிருச்சு அப்படின்னாலும் இப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா சப்பாத்தியை நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நைஃபை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ண முடியாது. ஸோ சிசர் இருக்கும். சிசர் குக்கிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதையே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தியை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி, பல்லாரி, மல்லி இலை, பச்சை மிளகாய் இதை ரெடி பண்ணிக்கோங்க. தக்காளி பல்லாரியை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கருவேப்பிலையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம பரோட்டா சாப்பிடும்போது சால்னா நம்ம சேர்த்துக்குருவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது சால்னா இதுக்கு தேவையே இல்லை. ஸோ இது எல்லாமே மசிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கரம் மசாலா எடுத்துக்கிட்டால் சூப்பராகவே இருக்கும். கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட எடுத்துக்கலாம். நான் தேவையான அளவு முட்டை நான் எடுத்துக்கிறதேன். முட்டையை இந்த மாதிரி தான் நீங்கள் ஊற்றி ரெடி பண்ணிக்கிறணும். நான் 4 சப்பாத்தி போட்டு கொத்து பரோட்டா ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் 4 எக்கு நான் எடுத்துக்கிறதேன். இதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணால் மட்டும்தான் கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். எக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொத்து பரோட்டா வேறு லெவலில் டேஸ்ட்டு ரொம்பவே கொடுக்கும். தேவையான அளவு நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறலாம். அது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாமே மேஷ் ஆனதும் என்ன பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுமே பார்த்திங்கன்னா என்ன வெந்துடும். ஏன்னா நம்ம சப்பாத்தியை பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்து தான் நம்ம வச்சுருப்போம். சப்பாத்தியை பிச்சு போட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே ரெடி ஆகிரும். 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் ரெடி ஆகும். இது பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் கூட இருக்காது இந்த மாதிரி கொத்து பரோட்டா ரெடி பண்ணதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சப்பாத்தியில் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ டேஸ்ட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்படி தான் நீங்கள் கொத்து பரோட்டா செஞ்சு சூப்பராக அசத்தலான ஒரு கொத்து பரோட்டா ரெடி பண்ணியாச்சு. இது உங்களுடைய குழந்தைகளுக்கு டேஸ்ட்டாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் என் பசங்களுக்கு இதை ரெடி பண்ணி கொடுக்கும்போது அம்மா பரோட்டா எனக்கு வேணும் அப்படின்ட்டு அகெயின் கேட்டாங்க. அது பிறகு சாப்பிட்டு முடித்ததும் நான் சொன்னேன், இது மைதா பரோட்டா கிடையாது, சப்பாத்தியை தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு பரோட்டா மாதிரி தந்திருக்கேன் அப்படின்ட்டு சொன்னேன். பசங்க ரொம்பவே ஹாப்பியானாங்க. நானும் சாப்பிட்டேன். சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். வேறு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாப் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான டிஸ்கவுண்ட் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்காங்களோ அதை விட கம்மியாக நம்மளுடைய பைமோட் இ-ஷாப்பிங்கில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ என்னுடைய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதில் ஷாப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பைமோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. Thanks for watching. Thanks for shopping.